தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம வந்து வாஸ்து வாஸ்துங்கிறது எவ்வளோ பெரிய இது தெரியுமா? "அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கும்" அப்படிம்பாங்க இல்லையா? அதேபோல் வந்து ஆகாயத்தில் உள்ள நகர்வுகள் ஃபுல்லா பூமியில் நகரும். பூமிங்கிறது ஒரு அண்டம். அண்டத்துக்குள்ள உள்ளது தான் பிண்டம். பிண்டம்ங்கிறது நம்ம வீடு. இந்த நம்ம பூமிய வந்து எப்படி இயற்கையாக இறைவன் படைத்திருக்கிறான் அப்படிங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த படைப்பு தான் நம்ம வாஸ்துவாக நம்ம வீட்டுக்குள்ள படைக்கிறோம். அதாவது பூமி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சரிவாக இருக்கிற மாரி இருக்கும். கொஞ்சம் சரிவாக இருக்கிற இடம் வந்து வடகிழக்கு பகுதியாக இருக்கும். கொஞ்சம் மேடாக இருக்கிற பகுதி வந்து தென்மேற்கு பகுதியாக இருக்கும். இந்த வடகிழக்கு பகுதி சரிவாக பள்ளம் போல் இருக்கும். மேடாக இருக்கிற தென்மேற்கு பகுதி வந்து மலைகள் நிறைந்த பகுதியாக இருக்கும். இந்த மலைகளில் உள்ள தண்ணீர் எதுனாலும் வடிந்து இந்த வடகிழக்கை நோக்கி வருவதாக இருக்கும். இது வந்து இயற்கையிலேயே நம்ம பூமியில் அமைப்புகள் அப்படியே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இதே அமைப்பு தான் நம்மளுடைய வீட்ல வந்து அமைக்கணுங்கிறது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதாவது தென்மேற்கு பகுதி வந்து உயர்வாக உயர்த்தி வைத்துட்டு, வடகிழக்கு பகுதிய தாழ்த்து வைக்கணும் அப்படிங்கிறது. வாஸ்துங்கிறது நம்மளுடைய சுற்றுப்புற சுகாதாரத்துக்கு தக்கன உங்களுடைய ஜாதக ரீதியாக நம்மளுக்கு உங்க ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் எந்த அமைப்பில இருக்குதோ, அதுக்கு தக்கன தான் உங்களுக்கு வீடு அமைப்புகள் அமையும். நீங்க என்னதான் தலைகீழாக நின்னு அந்த வீட்ட வந்து வாஸ்து குறைபாடு இல்லாமல் மாற்றுகிறேன் அப்படின்னாலும், அது வந்து எப்பவுமே வாஸ்துங்கிறது சிறு குறைபாடுகளோட தான அமையும். முழுமையான ஒரு மனிதன், முழுமையான நான் பாவமே செய்யல, நான் நன்மை மட்டும் செய்பவன் இந்த பூமிக்கு சூட்டபிள் ஆக மாட்டான். அது மகான் சித்தராக மாறிவிடுவான். அப்படியுமே மகான் சித்தர்களுக்கு வந்து இல்லற வாழ்க்கை கிடையாது. அவங்க துறவற வாழ்க்கைக்குள்ளவர்களாக மாறிவிடுவார்கள். அந்த மாரி தான் வாஸ்து வந்து குறைபாடே இல்லாமல் எந்த வீடும் இருக்காது. குறைபாடுகள் நம்ம ஒண்ண ஏற்றும்போது இன்னொன்னு இறங்க தான் செய்யும். ஆனா வாஸ்து குறைபாடுகள் இல்ல வீடுகள் நம்மளுக்கு அமைவது நம்மளோட விதி. கர்மாவின் கடன்கள் இருக்க போய் தான் பூமியில் பிறப்பு. அதேபோல் அந்த வாஸ்து குறைபாடுகள் இருக்க போய் தான் அந்த வீட்டை நம்மளால உட்கார முடியும் அப்படிங்கிறதுனால, சில ஆக்டிவிட்டீஸ் மூலம் இந்த வாஸ்துவ நம்ம கிளியர் பண்றோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா? அந்த இத வந்து நம்ம சில சில செயல்கள் மூலமாக அத நம்ம வந்து குறைக்க முடியும் அப்படிங்கிறது முக்கியமானது. அதனால தான் அந்த காலத்தில் வீட வந்து கெட்டும்போது வீட்டுக்குள் இருக்கும் இடம் வந்து கம்மி. வெளியில இருக்கும் சுற்றுவட்டாரத்தினுடைய இடம் அதிகமாக இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா, எல்லா மிருகங்களும், எல்லா உயிரினங்களும் நம்ம வீட்ட சுத்தி வாழுவதற்கு இடம் குடுத்துட்டு, நம்ம வீட்டுக்குள் வாழும் இடத்தை குறுக்கி வச்சிருப்போம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, சுத்தி மரங்கள் இருக்கும். ஆடு, மாடு வளர்ப்பதற்கு இதெல்லாம் வச்சிருப்போம். அவங்க வாழ்விடங்கள் எல்லாம் வச்சிருப்போம். பறவைகள் வந்து தங்குறதுக்கு. இதுகளுடைய சத்தங்கள், இதுகளுடைய எச்சங்கள் இது எல்லாமே அந்த வீட்டுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா, சுற்றியுள்ள மிருகங்களும், பறவைகளும், அந்த மரங்களும் நம்மளுடைய வாஸ்து குறைபாடை ஆதி காலத்தில் தீர்த்து கொண்டே இருந்தது. அதனால தான் ஆதி காலத்தில் அந்த காலத்துல வாஸ்து இல்லைன்னு சொல்றவங்களுக்கு, இந்த வாஸ்து வந்து இந்த உயிரினங்களால் நம்மளுக்கு வாஸ்து குறைபாடுகள் இல்லாமல் தவிர்க்கப்பட்டது அப்படிங்கிறது. மாயன் வாஸ்து அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மனிதர்களுடைய வாஸ்து. மாயன் வாஸ்து வந்து இலங்கையில உள்ள ஒரு மாயன் அப்படிங்கிற ஒரு இது அவர் முனிவர் எழுதினது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த மாயன் வாஸ்து தான் நம்ம பின்பற்றிக்கிட்டு வரோம். எங்க தமிழ்நாட்டிலும், இலங்கை இவங்கெல்லாம் பின்பற்றுறது மாயன் வாஸ்து. இந்த மாயன் வாஸ்துல வந்து நம்மளுக்கு தெற்கை நோக்கிய வாசப்படிகள் நம்மளுக்கு குறைபாடுகளே கிடையாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதனால வாஸ்துங்கிறது நம்மளுக்கு வந்து இறைவனுக்கு தனி வாஸ்து, மனிதர்களுக்கு வாழக்கூடிய வாஸ்து வேற. மனிதர்களுடைய வாஸ்துவில் நம்மளுடைய செல்வ நிலை உயர்வதற்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் செயல்கள் மூலமாக நம்ம செல்வ நிலையை உயர்த்தலாம் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். என்னென்ன செயல்கள் நம்ம வாஸ்துப்படி நம்ம மாத்தலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு பகுதி தான் நம்மளுடைய குபேர மூலையாக எடுத்திருப்போம். வடக்கு பகுதி வந்து குபேரன் திசையாக எடுத்திருப்போம். இந்த தென்மேற்கு மூலையையும், வடக்கு திசையையும் குபேரனுக்குள் அம்சமாக இருப்பதினால் இந்த 2 இடத்தையும் நம்ம ரொம்ப ஆக்டிவேட் பண்றது செல்வ நிலைக்கு உயர்வாக இருக்கும். தென்மேற்கு பகுதியில வந்து காந்தத்தை வைப்பது, பொற்கள் அதாவது ஒரு பானை மாரி ஒண்ண வச்சுக்கோங்க. மண்பானை எடுத்துக்கோங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, அ பானையில தான் செல்வங்களை சேர்த்து வைப்பாங்க. ரகசிய பணங்கள் சேர்த்து வைப்பாங்க. அது பூமிக்குள்ள தோண்டி புதைச்சு வைப்பாங்க. இந்த மாரி அந்த காலத்தில் பொற்குவியல்களை எல்லாம் பானைக்குள்ள வைத்து சேகரித்து வைத்தது உண்டு. அதனால தென்மேற்கு குபேர மூலையில அதே போல பார்த்தீங்கன்னா, நெறைய மலைகளில் வந்து ரகசிய புதையல்கள் இருக்கிறது நம்மளுக்கு நெறைய வரைபடங்கள் அதெல்லாம் சொல்லியிருக்குது. அதனால தென்மேற்கு பகுதி மலைகளை சார்ந்ததா இருப்பதனால், அந்த இடத்துல வந்து ஒரு மண்பானை எடுத்துக்கோங்க. அதுல வந்து நல்ல ஆத்து மணலோ இல்லாட்டி
இல்லாட்டா கடல் மணலோ எடுத்துக்கோங்க. அந்த மண்ணுல போட்டு ஏன்னா ஆத்து மணல் அது கடல் மணல்ல தான் லட்சுமி குடியிருக்கிறாள். அதனால கால்படாத மணலாக எடுத்துக்கோங்க. அந்த மணல போட்டுட்டு அதில ஒரு சின்ன ஒரு வெள்ளி காயினோ, ஒரு தங்க காயினையோ உள்ளுக்கு வச்சுட்டு, அதனுக்குள்ள வந்து ஒரு பிரமிடு, சின்ன பிரமிட வைத்து அந்த பகுதிய ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு செல்வ நிலையை தக்க வைப்பதற்கு செல்வம் எவ்வளவு சேர்ந்தாலும் உங்க வீட்ட விட்டு நகராமல் சில பேர் பணம் வருது, வராமல் ஒண்ணும் இல்ல. பணம் வருது. ஆனா வந்தது வந்து நிக்க மாட்டேங்குது. வேற ஏதாச்சும் செலவு கை, கால் முளைச்சு போயிருது அப்டிம்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த செல்வத்தை உங்களுக்குள் தக்க வைப்பதற்காக இந்த பானையில கடல் மணலையோ இல்லாட்டா ஆத்து மணலையோ கால்படாத மணலை எடுத்து அத போட்டு தங்கம் போட்டு அது பிரமிட போட்டீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு உங்களுடன் தங்க வைப்பதாக இருக்கும். பணம் அதிகமாக வெளியில் விரயமாகாது. இது வந்து தென்மேற்கு பகுதியில நம்ம ஆக்டிவேட் பண்றது. அதுக்கப்புறம் வடக்கு பகுதியில் உங்களுக்கு குபேர மூலை. அந்த குபேர திசை அப்படிம்போம். குபேர திசையில் அங்க வந்து என்னன்னா, கொயின் மீன்கள் அப்படி சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். அந்த படத்த வாங்கி ஒட்டுறது சிறப்பாக இருக்கும். கொயின் மீன்கள் வந்து மீன்கள்னாலே நம்மளுக்கு வந்து என்னன்னா, செல்வ நிலைய அ அதிகப்படுத்தி கொடுக்கும். அதாவது கு நம்மளுடைய மீன ராசியில் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் உச்சம் பெற்ற இடம் அங்க தான் மீன ராசி. அதனால் மீன்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நமக்கு செல்வ நிலை ஈர்ப்புக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம மேல தென்மேற்கு பகுதியில ஒரு டேங்க் கட்டியிருப்பாங்க. அந்த டேங்க்ல பார்த்தீங்கன்னா, ஒரு மீன் சிம்பல பதிச்சு வச்சீங்கனாலே உங்களுக்கு செல்வம் நிலை கூடுதலாக இருக்கும் அப்டிம்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வடக்கு திசையில், குபேர திசையில் கொயின் மீனுடைய ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டுனீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். மீன்கள் ஸ்டிக்கர் வாங்க ஏன் கொயின் மீன மட்டும் நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொயின் மீன் வாஸ்து குறைபாடையும் நீக்கக்கூடியதாக இருக்கும். அதனால நம்மளுக்கு வடக்கு திசையில் கொயின் மீனை ஒட்டிட்டு அத வந்து நீங்க வளமையாக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வடகிழக்கு திசை. வடகிழக்கு பார்த்தீங்கன்னா, அறிவுக்குள்ள திறனாகவும், நெறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய திசையாகவும் அந்த திசைய எடுத்திருப்போம். அந்த திசைக்குள்ளத வந்து நம்ம உடல் ஆரோக்கியம் மேன்மையா இருப்பதற்கும் மிக சிறப்பான திசையாக எடுத்துக்கலாம். அதனால அந்த திசையில் அத தேற்றாங்கொட்டை அப்படிம்பாங்க. அந்த தேற்றாங்கொட்டைய வந்து நல்ல நீர்ல வந்து போட்டு வச்சுட்டு, அந்த திசையில் வச்சீங்கனாலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான அதாவது ஒரு செல்வம் சேரும்னா, அந்த வீட்ல அடிக்கடி உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரக்கூடாது. வந்துச்சுன்னா செல்வம் ஃபுல்லா ஆஸ்பத்திரிக்கே போய்க்கிட்டே இருக்கும். அதனால நம்ம வடகிழக்கு திசையில் நம்மளுடைய உடல் ஆரோக்கிய மேன்மைப்பாடே எவ்வளவு செல்வம் வந்தாலும் ஆஸ்பத்திரிக்கு போகிற செல்வத்தை தடுக்கக்கூடியது இந்த வடகிழக்கு திசை. அந்த கிழக்கு திசையில் தேற்றாங்கொட்டைய போட்டு ஒரு தண்ணீல போட்டு வைப்பது மட்டும் இல்லாமல், சந்திரகாந்த கல்லை வந்து அதில பயன்பாட்டில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வடகிழக்கு திசை வந்து ரொம்ப ஆக்டிவேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அங்க வந்து உங்கள் உடல் வடகிழக்கு திசை பொதுவாக 4 மூலையிலுமே உங்களுக்கு வந்து முக்கியமான மூலைகள். அதில வடகிழக்கு மூலை வந்து குறைபாடே இருக்கக்கூடாது. நம்முடைய மூக்கு மாரி அத வந்து யாரும் அடைக்கக்கூடாது. அதில வெயிட்ட தூக்கி வைக்கக்கூடாது. அதில் ஓப்பன் அப்பா வைக்கணும். சூரிய, சந்திர ஒளிகள் அதில வந்து விழணும். இந்த மாரி வடகிழக்கு மூலை தான் இருக்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல்லான மூலை. அது குரு காரகத்துவம். அதனால அத வந்து ரொம்ப வளமையாக்கி வச்சீங்கன்னா, அந்த குருங்கிறது நம்மளுடைய நெகட்டிவ ஃபுல்லா அப்சர்வ் பண்ணக்கூடிய மிக அற்புதமான கிரகம். பரிகாரம்னாலே குருவ வச்சு தான் சொல்றோம். அந்த குரு இருக்கிற அந்த இடத்தை நீங்க பவர்ஃபுல்லா ஆக்கிட்டாலே, வீட்டில் உள்ள குறைபாடுகள், வாஸ்து குறைபாடுகள ஃபுல்லா அந்த குரு நீக்கிருவாரு. அதனால வடகிழக்கு மூலை வந்து ரொம்ப மெயின் புள்ளி பாயிண்ட் அப்படியே ஒரு மைய புள்ளி அப்படிங்கலாம் வீட்டின். அந்த அந்த இடத்த வந்து எங்களுக்கு சரியா பண்ணணும்னா, இந்த நான் தேற்றாங்கொட்டை பார்த்தீங்கன்னா, அத வாங்கி வைக்கிறது மட்டும் இல்லாமல் சந்திரகாந்த கால் வச்சீங்கன்னா, இந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கிளியர் ஆகும். அதேபோல் வடகிழக்கில் நம்மளுக்கு சில கட் ஆகுது அப்படிம்பாங்க. அதெல்லாம் நீக்கக்கூடிய தன்மை உண்டு அப்படிங்கலாம். இது இது வந்து செல்வ நிலைக்காக அந்த வடகிழக்கில் நான் இத ஆக்டிவிட்டி சொல்லியிருக்கேன். தென்கிழக்கு மூலையில வந்து அங்க தான் நம்மளுடைய சுக்கிரன் பெண்கள் ஆளும் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய தென்கிழக்கு மூலை. இந்த தென்கிழக்கு மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் ரொம்ப அங்க தான் சமையல் வைப்பாங்க. சமையல் வைக்கும் இடத்தை ஆக்டிவேட் பண்றது யாரு? பெண் தான். அப்ப அந்த இடத்த வந்து ஏதாச்சும் குறைகள் இருந்தா, பெண் மன கஷ்டமும், மன விரக்தியும் அடைவாள். அவ வீட்டில் உள்ள பெண் மன கஷ்டம், மன விரக்தி அழுதுகிட்டே இருந்தான்னா, உங்களுக்கு செல்வ நிலை சேராது. அதனால தென்கிழக்கு மூலையில் வந்து உங்க செல்வத்தை வளப்படுத்துற அந்த இடத்துல வந்து மணி பிளான்ட் வைக்கிறது,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நம்ம அன்னபூர்ணிய வைக்கிறது, அன்னபூர்ணி சிலை வைப்பது, அப்புறம் உப்பு வந்து அந்த பகுதிய சேர்த்து வைப்பது. இதெல்லாம் வைக்கும்போது, அவங்களுக்கு அந்த பகுதி வந்து செல்வ நிலை மட்டுமல்லாமல், பெண்ணுக்குள்ள மரியாதையும் கிடைக்கும். உப்ப வைக்கும்போது, அந்த உப்பு வந்து நீங்க மேல மேடையில் வைக்காமல், கீழ கால் பாதத்துக்கு கீழ வைப்பது சிறப்பாக இருக்கும். ஏன்னா, உப்பு கால் பாதத்துக்கு கீழ ஏன் வைக்கணும்னா, கால் பாதம்ங்கிறது சுக்கிரன், மகாலட்சுமி இருக்கிற இடம். அந்த இடத்தில் உப்பு இருக்கும்போது, நீங்க எப்பவுமே மகாலட்சுமிய தலை நிமிர்ந்து பார்த்து வணங்கக்கூடாது. தலை குனிந்து வணங்குவது தான் மகாலட்சுமிக்கு பிடித்தமான ஒன்று. பணிவு, பவ்யம் அப்படிம்பாங்க. அதனால் உப்பை எடுப்பதற்காக நீங்க தலை குனிந்து உப்பை எடுக்கும்போது, மகாலட்சுமி உங்க கைக்குள் வசியமாவாள். தலை நிமிர்ந்து எடுக்கும்போது, அது வந்து எப்பவுமே மகாலட்சுமி அதாவது சூரியன், சுக்கிரன் இது 2க்கும் நேர்பகையானது கிரகங்களில். அதனால சுக்கிரன்கிறது மகாலட்சுமி. அதனால் மகாலட்சுமிய நீங்க நேர்பார்வை வைக்கும்போது, அது வந்து அவளுக்கு போட்டியாக இருப்பதாக இருக்கும். அந்த நேர்பார்வையில் பார்க்கிறது கூடாது. அதனால் மகாலட்சுமி கீழ் நோக்கி வச்சு அந்த உப்ப எடுக்கும்போது, செல்வ நிலை உயர்வதற்கு மிக அற்புத சக்தி உப்புக்கு இருக்குது அப்படிங்கிறது முக்கியமானது. அந்த உப்பில் வந்து என்னன்னா, உப்பு தான் மகாலட்சுமின்னு சொல்லியாச்சு. அந்த உப்ப வந்து நம்ம அடிக்கடி அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, உப்புக்குள் வந்து தேங்காய் சில்லுகளை போட்டு போட்டு வைப்பாங்க. கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. தேங்காய் சில்லுகளை போட்டு வைப்பாங்க. உப்பும் தேங்காய் சில்லும் சேரும்போது செல்வ நிலை உயரும். அதனால நீங்க வந்து இப்ப ஃப்ரிட்ஜ் வந்ததுனால தேங்காய் சில்லுக்கள் வந்து உப்புல இருக்கிறதே இல்ல. ஆனா ஒரு 2 சில் வந்து தேங்காய் சில்லுக்கள் போடும்போது, உங்களுக்கு வந்து உப்பு வந்து செல்வ நிலைக்கான ஒரு இடமாக இருக்கும். தேங்காயும், உப்பும் சேர்வது அவ்வளோ பெரிய மகத்துவமான ஒரு விஷயமாக இருக்கும். அதனால கிச்சன்ல உள்ள உப்புக்கு வந்து தேங்காய் சில் போடுவது மிக சிறந்த செல்வ நிலையை உயர்த்துவதாக இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த குபேரனை ஆக்டிவேட் பண்றது, மகாலட்சுமி தென்கிழக்குல அங்க வந்து தென்கிழக்கு மகாலட்சுமி மட்டும் இல்ல. நம்ம கன்னி தேவதைகள், அதாவது நம்ம வீட்ல இறந்து போனவங்க, குறையோடன் இறந்து போனவங்க ஃபுல்லா அந்த பக்கம் தென்கிழக்கு மூலையில தான் இருக்காங்க. அதனால தான் அன்னபூரணி, உப்பு இதெல்லாம் பெண் தத்துவத்துக்குரியது. சின்ன மஞ்ச பிள்ளையார பிடித்து வைப்பது. இது எல்லாமே தென்கிழக்கு மூலைய ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த கன்னி பெண்கள் இறந்து போன கன்னி பெண்களுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே உங்க வீட்டுக்கு வளமான செல்வத்தை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இது எல்லாம் நம்ம ஒவ்வொரு மூலையில வச்சிருக்கோம். அதேபோல் வடமேற்கு மூலையில் என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடமேற்கு பகுதி காற்று தத்துவத்துக்குரியது. அதனால் காற்று தத்துவத்துக்குரிய செல்வத்தை ஈர்க்கக்கூடிய இது என்ன சுஸ்திக்ங்கிறது எக்ஸாக்ட் ஃபேன் மாரி. கெட்டத ஃபுல்லா வெளியேற்றக்கூடியது வந்து வடமேற்கு பகுதி. அந்த எக்ஸாக்ட் ஃபேன் மாரி வச்சுட்டு, நம்மளுக்கு அந்த எக்ஸாக்ட் ஃபேன் மாரி இருக்கிறது தான் நம்மளோட கெட்டது நீக்கிறதுனால, அந்த இடத்துல சுஸ்திக் என்னால வைக்க முடியலன்னா, சுஸ்திக் சிம்பிள் வந்து ஒட்டலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இன்னொன்னு வந்து அது வந்து காற்று தத்துவத்துக்குரியது. அதனால இங்க வந்து நம்மளுடைய பேசுற வார்த்தைகள் எல்லாமே காற்று தத்துவத்துள்ளது தான். அதில மந்திரங்கள், ஸ்லோகங்கள் இப்ப அதெல்லாமே வடமேற்கு பகுதியில் ஒலிக்கிற மாரி வச்சீங்கன்னா, அது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதாவது லட்சுமி குளிய மந்திரம், லட்சுமி அஷ்டோத்திரம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் இதெல்லாம் வந்து வடமேற்கு பகுதியில வச்சீங்கன்னா, உங்களுக்கு செல்வ நிலையை ஈர்த்து கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் வலம்புரி சங்கை வந்து வடமேற்கு பகுதியில வச்சு, அது வந்து ஓம்ங்கிற ரிங்காரம் வந்துகிட்டே இருக்கும். அதனால அந்த ரிங்காரம் வரும்போது, நம்ம வீட்ல சுத்தி இருக்கிற நெகட்டிவ் ஃபுல்லா வெளியேற்ற அந்த பகுதியில வந்து எல்லாத்தையும் பவர்ஃபுல்லா ஆக்கி வச்சுட்டீங்கன்னா, ஈஸியா கெட்டது வெளியேறும். வீட்டுக்குள் நல்லது மட்டும் தான் நிக்கிற மாரி இருக்கும். அதனால வாஸ்துக்கள் குறையில்லாமல் எந்த வீடும் இருக்காது. ஆனால் நம்ம வந்து வாங்கி வைக்கிற பொருட்கள், சில செய்ற வேலைகள், இத வைத்து அந்த வாஸ்து குறைபாடுகளை நீக்கிக்கலாம் அப்படிங்கிறது முக்கியமானது. அதற்காக தான் நம்மளுக்காக படைக்கப்பட்ட நெறைய விஷயங்கள் இந்த பூமியில இருக்குது. அத நம்ம பயன்படுத்துவதே இல்லை. அதெல்லாம் பயன்படுத்தினால் வாஸ்து குறைபாடுகள் இருக்காது. மன நிம்மதியுடன் வாழ்க்கையை வாழலாம். நன்றி, வணக்கம்.